Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 2 of PGTRB, Modern Literature, and we are discussing John Milton's Paradise Lost, Book 9. And we are somewhere in the middle. And that is, we have seen that Satan has entered into Eden, and he has chosen the right vehicle into which it could enter. எந்த அனிமல்குள்ளர் என்ட்ரானா காட் அண்ட் செருபிம்ஸ் வில் நாட் சஸ்பெக்ட் அப்படின்னு சூஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு சர்பன்ட்குள்ள என்டர் ஆகுறான். அந்த சர்பன்ட்டுக்குள்ளர் என்டர் ஆயிட்டு ஆடம் அண்ட் ஈவை தேடி போறான். பர்டிகுலர்லி ஆடமை பார்க்கறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. ஈவ் தான் ஈஸி டார்கெட் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஈவை தேடி போறான். அப்ப நமக்கு ஆடம் அண்ட் ஈவ் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க. அந்த மார்னிங் டியூட்டிஸ் வந்து என்ன சொல்றாங்க, ஈவ் நம்ம கொஞ்சம் செப்பரேட் பண்ணி ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப ஆடம் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு எஸ்டர்டே ஐ ரிசீவ்ட் a cautionary message from angel Raphael that there is the evil one who is around and he may assault us. Maybe it may be a physical assault or intellectual assault. பட் அங்கேயும் ஒரு விஷயம் தெளிவா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தட் ஈவ் இஸ் a டார்கெட், அதனால உன்னை தனியா விட மாட்டேன் அப்படிங்கிறா. பட் ஈவ் என்ன பண்றா, ஷி இஸ் வெரி பர்சிஸ்டன்ட், ஷி கோஸ் அலோன். அண்ட் என்ன சொல்றா, ஆஃப்டர்நூன் நான் வந்துடுறேன் அப்படின்னு போறாங்க. அப்ப அவங்க போய் ஒரு ரோஸ் கார்டன் போறாங்க. அந்த ரோஸ் கார்டன்ல அவங்க நிக்கிறாங்க. நிற்கும் பொழுது அந்த சர்பன்ட் என்ன பண்ணுது, அந்த சேட்டன் வந்து சர்பன்ட் வடிவத்துல இருக்கிறான். அவன் வந்து அப்படியே அழகா வரான். தூரத்துல இருந்து ஈவை பார்க்கறான். ஈவை பார்த்தோன்னே மெய் மறந்து போய் தன்னுடைய வந்த பர்பஸை மறந்து போயிடுறான். அதற்கப்புறம் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு he tries to get the attention of Eve. அப்ப அந்த ஈவ் வந்து என்ன பண்றா, she happens to see the serpent and when serpent starts speaking she is wonderstruck. எப்படி நீ பேசுற அப்படின்னு சொன்னோன்னே அது வந்து தன்னுடைய கதையை சொல்வதாக, அந்த சர்பன்ட் வந்து கதையை சொல்வதாக இந்த கதைக்களம் அப்படியே நகர்கிறது. எப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, நான் ரொம்ப பசியா இருந்தேன், அதனால ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சாப்பிடலான்னு போகும் பொழுது எனக்கு வந்து இந்த பால் வாடை ரொம்ப பிடிக்கும் பாம்புகளுக்கு. அப்ப அங்க ஏதோ ஒரு பால் வாடை வந்தது. அப்ப நான் என்ன எதிர்பார்த்து போனேன் அப்படின்னா, மேபி there is a goat or eve with little ones, அதனால அங்க போய் அதனுடைய பாலை வந்து சுவைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு போனேன். பட் ஐ டிட் நாட் ஃபைண்ட் எனி ஆஃப் தட் அனிமல், பட் ஐ saw a tree which was laden with fruits. நிறைய கனிகளோடு ஒரு ட்ரீ இருந்தது. அந்த ட்ரீல இருந்தா இந்த வாடை வந்து கொண்டு இருந்தது. அப்ப நான் என்ன பண்ணேன், மேலே ஏறி போனேன். அந்த பழத்தை வந்து நுகர்ந்து பார்த்தேன். பார்க்கும் பொழுதே ரொம்ப சாப்பிடணும்னு தூண்டியது. அதனால நான் சாப்பிட்டேன். என் பசி தீர சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ்டா இருந்த போது என்னில் ஒரு மாற்றம் ஏற்பட்டதை நான் உணர்ந்தேன். அண்ட் ஐ கேம் டு நோ தட் ஐ வாஸ் ஏபிள் டு ரீசன் அவுட். அண்ட் மோர் ஷாக்கிங் வாஸ் தட் ஐ ஹேட் த எபிலிட்டி டு ஸ்பீக். இதை சொன்னோன்னா ஈவ் வந்து என்ன சொல்றாங்க, ஆகா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ட்ரீ இருக்கா, எங்க இருக்கு? இந்த ஈடன் கார்டன்ல நிறைய ட்ரீஸ் இருக்கு, நிறைய ஹெர்பல் ட்ரீஸ் இருக்கு, நிறைய மெராக்குலஸ் ட்ரீஸ் இருக்கு. நாங்க கொஞ்சம் ஏரியாவை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஏரியா நிறைய இருக்கு. அதனால அது எங்க இருக்குன்னு எனக்கு காட்டு அப்படின்னு இவ சொன்ன உடனே சேட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் சர்பென்ட் இஸ் வெரி ஹாப்பி. ஆகா நம்ம வலையில இவ மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், வாங்க என் பின்னாடியே வாங்க, இங்க இருந்து ரொம்ப தொலைவு இல்லை, ஐ வில் டேக் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், பல குளம் குட்டைகள் எல்லாத்தையும் கடந்து ஃபைனலா என்ன பண்றான், அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜை நோக்கி அவளை அழைத்து செல்கிறான். அந்த இடத்துலதான் நமக்கு நரேட்டர் அழகா சொல்றாரு, Eve is described as our credulous mother. Credulous அப்படின்னா what is the meaning of the word credulous? Believing mother. Credulousனா credibilityனா trustworthiness. A person who trusts the serpent, a person who trusts the tempter. அந்த மாதிரி ஒரு அம்மா தான் ஈவ். Our credulous mother, mother of all the created beings is Eve. So she believed the serpent innocently and she went behind the serpent, not knowing that the serpent was leading her to the tree of prohibition. Forbidden tree-க்கு தான், அதை நோக்கி தான் இந்த பாம்பு தன்னை இழுத்து செல்கிறது என்பதை தெரியாமல் என்ன பண்றா, அந்த பாம்பை ஒரு நல்ல கைடுன்னு நினைச்சுக்கிட்டு பின்னாடியே போறா. பின்னாடியே போனோன்னு அந்த பாம்பு என்ன பண்ணுது, அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ் பக்கத்துல கொண்டு போய் நின்றுது. நிறுத்தினோன்னு அந்த சர்பெண்ட் என்ன பண்ணுது, இதோ இந்த ட்ரீ தான்,
அந்த ட்ரீயை காட்டினோன்னே ஈவ் என்ன பண்றா, அப்படியே இடுப்புல கை வச்சு அப்படி நிக்கிறா. ஏய், மை டியர் சர்பென்ட், திஸ் ட்ரீ இஸ் ஃப்ரூட்லெஸ் டு மீ. இங்க எவ்வளவு ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் இது எனக்கு யூஸ்லெஸ். பிகாஸ் God has forbidden me and Adam to eat from this tree. This is a forbidden tree. இது விலக்கப்பட்ட மரம். இந்த விலக்கப்பட்ட மரத்திலிருந்து கனிகளை நாங்கள் புசிக்கலாகாது, சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் சொல்லியிருக்காரு. இதுல எவ்வளவு ட்ரீ இருந்தாலும் எங்களுக்கு யூஸ்லெஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஈவ் சொல்ற. நம்ம இங்க இருந்து தான் அப்படியே இன்னைக்கு செஷன் கொண்டு போகும். ஓகே, என்ன சொல்ற அப்படின்னு சொன்னீங்கன்னா, Eve is telling the serpent, she doesn't know that within the serpent is the Satan. Satan உள்ள இருப்பது இன்னும் ஏவாளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப இக்னரண்டா இருக்கா. அவ இது ஒரு சாதாரண ஒரு சர்ப்பம், இதுக்கு பேசக்கூடிய ஆற்றல் வந்தது. எப்படி ஆற்றல் வந்தது அப்படின்னா, இந்த மரத்திலிருந்து கனியை உண்டதால் மட்டுமே அப்படிங்கிற ஒரு நினைவுல இருக்கிறதுனால அவ என்ன சொல்றா அந்த பாம்பு கிட்ட, எனக்கு என்ன அப்படின்னா, இந்த ட்ரீல இருக்கிற கனிகளை நாங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு யாரு சொல்லியிருக்கா? எங்களுடைய கிரியேட்டர் சொல்லியிருக்காரு. அந்த கிரியேட்டர் இஸ் காட் அண்ட் காட்ஸ் கமாண்ட்மெண்ட். அதை பத்தி சொல்லும் பொழுது ஜான் மில்டன் ரொம்ப அழகா இன் லைன் நம்பர் 651 சொல்றாரு, காட்ஸ் கமாண்ட்மெண்ட் இஸ் த சோல் டாட்டர் ஆஃப் ஹிஸ் வாய்ஸ். காட்ஸ் கமாண்ட்மெண்ட், கடவுள் சொன்ன அந்த கட்டளைகள் அவருக்கு மகள் போல. It is the daughter of his voice. What is the daughter, or what is the sole daughter of the voice of God அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். According to Milton, God's commandment is the only daughter of the voice of God. கடவுள் வாயிலிருந்து வந்த கட்டளை தான் அவரது மகள். அண்ட் இதை சொல்லி முடிச்சுட்டு அதை பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது ரொம்ப அழகா சொல்றான். We have our law. God has given the law. He is a lawgiver and we have to follow it. இருந்தாலும் அவ என்ன சொல்றா? Reason is our law. We have been given the ability to reason. Reason is our law. இத சொல்லி முடிச்சோடனே சேட்டன் ஒரு க்ளூ கிடைச்சிருச்சு. என்ன சொல்றான்? அழகா ரொம்ப கன்னிங்கா அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னா, அப்படியே ஈவ தன் பக்கம் ஈர்க்க முயற்சியில இறங்குறான். என்ன சொல்றான்? ரொம்ப அழகா சொல்றான் பாருங்க. Had God then said that of the tree of all these garden trees you shall not eat. இந்த கார்டன்ல இருக்க எல்லா ட்ரீஸுடைய கனிகளையும் நீங்க உண்ணால் ஆகாதுன்னு சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டா அவ என்ன சொல்றா? இல்ல இந்த ஒரு ட்ரீயை மட்டும்தான் உண்ணக்கூடாது. அப்ப சொல்றா, how do you claim that you are the master of this garden of Eden? கடவுள் என்ன சொன்னா? ஏற்கனவே என்கிட்ட சொன்ன ஸ்டோரி படி, you are made the masters, the steward of this garden. இந்த கார்டனை பார்த்துக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் நீங்க தான், அதிபதி நீங்க தான் அப்படின்னு கடவுள் உங்கள்ட்ட சொன்னார்ல. அப்படி உங்களுக்கு பொறுப்பை கொடுத்துட்டு ஒரு ட்ரீல இருக்கிற கனிகளை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் சொல்லியிருந்தா, ஆர் யூ ரியலி த மாஸ்டர்? ஆர் யூ ரியலி த மாஸ்டர் அப்படின்னு கேட்டோன்னே ஈவ் கொஞ்சம் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். ஆர் வி ரியலி த மாஸ்டர்ஸ்? பிகாஸ் இஃப் வி ஆர் த மாஸ்டர்ஸ் we should decide what to eat and what not to eat. பட் கடவுள் நம்மள மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீல இருந்து கனிகளை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரே அப்படின்னு அவ கொஞ்சம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு சொல்றா, என்ன சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க இந்த கார்டன்ல இருக்கிற எல்லா ட்ரீகள் இருக்கக்கூடிய கனிகளையும் சாப்பிடலாம். பட் இஃப் we are going to eat of this tree which is in the middle of the garden, then we would die. நாங்கள் இறக்க நேரிடும் என்று கடவுள் எங்களுக்கு வார்னிங் கொடுத்திருக்காரு. அதனால இந்த கார்டனுடைய சென்டர் பிளேஸ்ல இங்க ஒரு ட்ரீ இருக்குன்னு சொன்னாரு. நான் இன்ன வரைக்கும் அதை பார்த்தது கூட இல்லை. இப்பதான் இந்த ட்ரீயை பாக்குறேன். இதை சுத்தி இருக்கிற எல்லா மரங்களிலிருந்து கனிகளையும் நாங்க உண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா the moment we touch and taste of this tree, we will die. நாங்கள் இறந்து விடுவோம் என்று கடவுள் எங்களை எச்சரித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னே அழகா என்ன பண்றான்? ஆகா, நமக்கு சரியான ஒரு லா பாயிண்ட் கிடைச்சிச்சு. ஒரு லாயர் எங்கேயாவது ஒரு லூப் ஹோலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு லூப் ஹோல் அவருக்கு கரெக்டா மாட்டிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவரு தண்ணியை ப்ரிப்பேர் பண்ணுவாரு. தொண்டையை எடுத்து கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்குவாரு, கொஞ்சம் த்ரோட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்குவாரு. அப்ப இவன் என்ன பண்றான்? சேட்டன் இஸ் ப்ரிப்பேரிங் ஹிம்செல்ஃப் ஃபார் வெரி குட் ஆரேஷன்.
பெரிய பேச்சாளர்கள் சில நேரங்களில் உண்மையை பேச மாட்டார்கள். அப்ப அதே மாதிரி இவன் என்ன பண்றான், தன்னுடைய ஆரட்டோரிக்கல் ஸ்கில்ஸை பயன்படுத்தி இவன் ஈவ கவுக்க போறான். அப்ப அவன் எப்படி தன்னை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டான் அப்படிங்கிறதுக்கு ஒரு மித்தலாஜிக்கல் ரெஃபரன்ஸ். He was preparing himself to be an orator like, okay, who is that orator? Greek mythology-ல இருந்து ஒரு கேரக்டரை வந்து ஜான் மில்டன் உள்ள கொண்டு வர்றார். யாருக்கு கம்பேர் பண்றதுக்கு? Satan. Satan is preparing himself to be an orator like old Psalm, who was an orator. Okay? Psalm is a democratic orator of Athens, and he was trying to build a city. Anga positive. Ana inga Satan was preparing like that democratic orator, but here it is ironically used. என்ன பண்ண போறான்? Satan is going to use the oratorical skills in order to deceive Satan, in order to break Eve, in order to deceive Eve and to break her and to take her away from the kingdom of God. கடவுளுடைய அரசிலிருந்து ஏவாளை பிரித்து எடுத்து செல்வதற்கு இந்த பேச்சாற்றலை யார் பயன்படுத்த போறா? சேட்டன் பயன்படுத்த போகிறான். அப்ப அவன் என்ன பண்றான்? ரொம்ப ஜெலஸா கிளம்புறான், ரொம்ப பவர்ஃபுல்லா, ஃபோர்ஸ்ஃபுல்லா, இமோஷனலா, ஒரு நல்ல ஜீலோட அவன் என்ன பண்ண போறான்? He is going to address Eve. Okay, அவன் என்ன பண்றான்? அப்படியே ஈவுக்கு முன்னாடி he is looking at the tree and he is addressing, oh sacred tree, oh wise tree, oh wisdom giving plant. How did the serpent address the tree? அப்படின்னு கேட்டீங்கன்னா there are three terms which are used. Oh sacred tree அப்படின்னா he is almost elevating the tree to the position of God. இதுதான் pagan worship. ஒரு மரத்தை கடவுளாக பார்ப்பது, மரத்தினுள்ளே கடவுள் இருக்கார் அப்படிங்கிறது வேற கான்செப்ட். மரத்தையே கடவுளா பார்க்குது, we call it as pantheism. Are you here, teachers? Yes, sir. Nature was created by God, but nature is not God. Okay, ஆனா நேச்சரை காடா பார்க்கிறது, that is called pantheism, and Wordsworth is a pantheist. நிற்பதுவே, நடப்பதுவே, பிறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொற்பனம் தானா இல்ல தோற்ற மாயைகளா அப்படின்னு ஒருத்தர் பாட்டு பாடினாரு. யாரது? பாரதியார். பாரதியார் raised that serious doubt. Are you real or are you only illusions? அவருக்கு அந்த ஒரு பெரிய டவுட் இருந்தது. I cannot digest the fact that what I see before is illusion. பிளேட்டோனிக் கான்செப்டை பாரதியால் அக்செப்ட் பண்ண முடியல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நேச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரீய காட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு எலவேட் பண்ணி சேட்டன் கொண்டு போறான். அண்ட் சேட்டன் வில் ஆல்வேஸ் டூ இட் டு அ பிலீவர். கடவுளிடமிருந்து நம்மை வேற ஒரு விஷயத்தை நோக்கி திருப்புவது சாத்தானுடைய வேலை. அந்த வேலையை தான் ஒரு கிறிஸ்டியனுக்கு ஒரு சாத்தான் இங்க பண்றான். So he is making the tree God. Oh sacred, oh sacred tree. Sacredna holy tree. Oh wise tree. Oh wisdom giving plant. You are a plant which will give wisdom. Wisdom அப்படின்னா the power to decide what is good, what is bad. Discernment கொடுக்கக்கூடிய பவர் உள்ள ட்ரீ. அதற்கப்புறம் பாருங்க, you are the mother of science. இதை சொல்லி முடிச்சுட்டு உன்னுடைய பவர் எனக்கு ஃபீல் ஆகுது. நான் ஒரு சர்ப்பம். I am a serpent. I could feel your power and I know that you are the cause for the change in me. But இங்க பாருங்க, என் பக்கத்துல யார் நிக்கிறான் அப்படின்னு அப்படியே அவளை கொஞ்சம் அப்படியே மயக்கி பேச போறான். இப்ப சேட்டன் in the form of serpent is going to sweep Eve by his flattery. அவளை அப்படியே லாபகமா பிளாட்டர் பண்ணியே அவளை கவுக்க போறான். பேசி பேசியே என்ன அவன் கவுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப பேசி பேசியே கவுக்க போறான். என்ன சொல்ல போறான் பாருங்க. Here stands with me the queen of this universe. இந்த பிரபஞ்சத்தின் அரசி என் பக்கத்துல நிக்கிறா. நான் அவகிட்ட எவ்வளவோ சொல்லி பாக்குறேன். She does not believe in your power. நீ இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு டெய்டி அப்படிங்கிறத அவ ஒத்துக்க மாட்டேங்கிறா. She is very much afraid of death.
because God has threatened her. நான் எவ்வளவு சொல்லி பார்க்கிறேன், she will not die by eating of your fruit. Instead, she will gain knowledge. ஆனா அவ ஒத்துக்க மாட்டிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் ஒரு ஸ்டெப் போய் என்ன சொல்றான் பாருங்க. ஒரு பீஸ்டுக்கே உன்னுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் புரியுது, ஆனா ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இது புரிய மாட்டேங்குது. ஒரு பீஸ்டுக்கு உன்னுடைய பவர் வந்து புரியுது, ஆனா ஒரு ஹியூமன் பீயிங்க்கு புரிய மாட்டேங்குது. why should this be அப்படின்னு அவனே தன்னை நொந்துக்கிற மாதிரி பேசுறான். பேசணும்னு என்ன பண்றான், he is tempting Eve. ஈவ் நோக்கி சொல்றான், see, if you eat of this fruit of tree of knowledge, இது ட்ரீ ஆஃப் நாலேஜ். இந்த டேர்ம் நான் சொல்லல, நீ சொன்ன ஸ்டோரியில கடவுள் அந்த ட்ரீ என்னன்னு சொல்லியிருக்காரு, ட்ரீ ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ் என்ன கொடுக்கும்னு எனக்கு தெரியும். என்ன அப்படின்னா, இட் வில் கிவ் யூ ஹாப்பியர் லைஃப் அண்ட் இட் வில் கிவ் யூ நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு ரொம்ப ஆழமா ஒரு ஆங்கர் போட போறான். ஒரு நங்கூரத்தை நச்சுன்னு பாய்ச்ச போறான் அவருடைய ஹார்ட்ல. என்ன சொல்றான், நீ நம்பி சாப்பிடு. என்ன அப்படின்னா, God cannot hurt you because once you eat of this fruit, you yourself will become God. You need not obey anybody. You need not fear anybody because this tree will make you God. ஏன் அப்படின்னா, கடவுள்கிட்ட மட்டும்தான் இந்த பவர் ஆஃப் டிசர்னிங் வாட் இஸ் குட் அண்ட் பேட் இருக்கு. நீ இந்த ஃப்ரூட் ஆஃப் ட்ரீ ஆஃப் நாலேஜை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு கடவுளுக்கு ஒத்த பவர் உனக்கு கிடைச்சிரும். கடவுளுக்கு இருக்கிற மாதிரி உனக்கு நாலேஜ் கிடைக்கும், கடவுளுக்கு இருக்கிற மாதிரி விஸ்டம் கிடைக்கும். அப்போ நீ யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அவன் ஈவிட்ட சொல்லிட்டு என்ன சொல்றான், இந்த கடவுள் அப்படிங்கிற அவன் ரொம்ப மோசக்காரன் அப்படின்னு கடவுளை ரொம்ப இழிவா பேச ஆரம்பிக்கிறான் பாரு. கடவுள் ஒரு மோசக்காரன். அவன் என்ன பண்றான், he tries to keep his worshippers low and ignorant. If God really loves you, he should raise you to a higher position. ஆனா அவர் என்ன பண்றாரு, எப்பொழுதுமே தங்களுக்கு அடிமை தேவை அப்படிங்கிறதுக்காக உங்களை வந்து ஒரு தாழ்மையான நிலையிலே வச்சிருக்கிறாரு. தனக்கு அடிமை கீழே வச்சிருக்கு, காலுக்கு கீழே வச்சிருக்காரு, உங்களை இக்னரண்டா வச்சிருக்கிறாரு. ஆனா the moment you eat of the fruit of this tree of knowledge, what will this tree do to you? This is a deity. It will make you gods. உன்னை கடவுளாக மாற்றிவிடும். And once you eat of this fruit of the tree of knowledge, you will know what is good and what is evil. And this ability to know what is good and evil is only with gods. And அந்த ஒரு பெனிஃபிட்டை இந்த டெய்டி உனக்கு கொடுக்கும். அதனால வா சாப்பிடு அப்படின்னு சொல்லி அப்படியே ஈவ டெம்ப் பண்ணுது. டெம்ப் பண்ணி என்ன சொல்லுது, டோன்ட் வரி, காட் கேனாட் டூ யூ எனி ஹார்ம் அப்படின்னு ஈவ டெம்ப் பண்ணோன்னே ஈவ் என்ன பண்றா, அப்படியே கொஞ்சம் யோசிக்கிறான். யோசிச்சோன்னா இவன் சொல்றான், யோசிங்க, நல்லா யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான்குள்ளரே யோசிக்கிறான். That is there in line number 734. அப்பா, இந்த கார்டனுக்குள்ள கூட ஈஸியா நம்ம என்டர் ஆயிட்டோம். ஆனா இந்த பாலா போன இந்த பொம்பளை இருக்கிறாள் இவ மைண்டுக்குள்ள என்டர் ஆகுறது எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலை அப்படின்னு அவன் யோசிக்கிறான். லைக் எனி யங் மேன் would think, நம்ம எப்படியாவது இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூட நம்ம கரெக்ட் பண்ணிடலாம் போல இருக்கு. ஆனா ஒரு கேர்ளுடைய மைண்டை அவளை கன்வின்ஸ் பண்ணி அவளை வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க வைக்கிறது, நம்முடைய தாட்டை அக்செப்ட் பண்ணி வைக்கிறது, நம்ம லவ்வை அக்செப்ட் பண்ணி வைக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அந்த மாதிரி ஒரு கஷ்டமான வேலை அப்படின்னு தனக்குள்ளரே அவன் நினைச்சுக்கிறான். அப்பாப்பாப்பா ரொம்ப பெரிய வேலை, பட் somehow we have done it அப்படின்னு ஒரு வெற்றி களிப்பு அந்த இடத்துல அவனுக்கு வருது. வெற்றி களிப்பு அவன் வந்துகிட்டு இருக்கும் போதே அவன் என்ன பண்றான், ஓரக்கண்ணால ஈவ் என்ன பண்றா அப்படின்னு பாக்குறான். ஈவ் இஸ் gazing at the tree and அவ தனியா கொஞ்ச நேரம் அவளை விடணும். ஏன் அப்படின்னா அவ தனிமையில கொஞ்சம் யோசிக்கும் பொழுது அவன் நல்லா நச்சுன்னு நக்கூரமா நிறைய ஐடியாஸ் உள்ள போட்டுட்டான். இதுக்கு மேல அந்த ஐடியாஸே, ஒன்ஸ் யூ அக்செப்ட் அன் ஐடியாஸ் இன்டு யுவர் மைண்ட், the idea will always motivate you, will activate you, will stimulate from within. அப்ப என்ன பண்றா, இவ அப்படியே அந்த ட்ரீயை பாக்குறா. அந்த ட்ரீல இருந்து இருக்கக்கூடிய அந்த
ஃப்ரூட்ஸை பார்க்கறா. அந்த வேர்ட்ஸ் அவன் உள்ளர வந்து பெர்சுவேசிவ் வேர்ட்ஸ் உள்ள போயிடுச்சு. சேட்டனுடைய persuasive words have gone into, and she has become impregnated intellectually. Physically impregnated ஆகல, but intellectually அவ pregnant ஆயிட்டா. Pregnant with the words of Satan. And what did she do? With the seeming reason, and she was in the afternoon hour, midnight, in the midday hourல என்ன பண்றா, அழகா அந்த ட்ரீயை நோக்கி போறா. அப்படியே அந்த ட்ரீயை அப்படியே அட்மையர் பண்றா. நீங்க ஒரு விஷயம் அப்படிதான் நடக்கும் டெம்டேஷன்ல. நீங்க கொஞ்சம் யோசிச்சு அதை விட்டு கொஞ்சம் அந்த டெம்டேஷன், இந்த டெம்டிங் அவர்ல இருந்து கொஞ்சம் தப்பிச்சிட்டோம்னா தப்பிச்சோம். இல்லை அப்படின்னா யூ வில் ஸ்டார்ட் அட்மையரிங் the object which is to be detested. இவ என்ன பண்றா? She looks at the tree and the fruits which are hanging in the tree, apple fruits. அந்த ஆப்பிள் ஃப்ரூட்ஸை பார்த்தோன்னே அவளுக்கு அந்த அப்பிடைட் ரொம்ப அதிகமாகுது. பசி உணர்வு அதிகமாக தூண்டப்படுகிறது. எதனால தூண்டப்பட்டது அப்படின்னா, the smell that comes from that what to say fruit. அந்த ஃப்ரூட்டை என்ன மாதிரி ஃப்ரூட்னு சொல்றான்? so savory of that fruit, ரொம்ப டேஸ்டியா இருக்கும் போல இருக்கு, என்னுடைய டிசைரை தூண்டுகிறது. அப்ப அவக்குள்ளார ஒரு ஆசை வருது. என்ன அப்படின்னா, கொஞ்சம் அப்படி எட்டி கீழே தான் இருக்கு, அப்படியே ஒரு கனியை பறிப்போம், புசிப்போம், லெட்ஸ் ஈட் இட் அப்படின்னு தனக்குள்ளேயே என்ன பண்ண போறான்? கண்ட்ரோல் பண்ண முடியாம, ஓகே, கொஞ்சமா அவளுக்குன்னு ஒரு டெம்டேஷன் இருக்கு. டெம்டேஷன் வந்தாலும் she doesn't pluck the fruit, but she starts venerating the tree. veneration இதுவும் ஒரு crime. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, God பொறுத்த மட்டிலும், but that too when you think about Yahweh, the God of the Old Testament, அவருக்கு 10 commandmentsல ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் இன்னும் 10 commandments எல்லாம் கொடுக்கப்படலைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது ஜெனசிஸ் கதை தான். அப்ப இதுக்கப்புறம் கடவுள் பின்னாடி யோசிச்சு வச்சதுதான் பின்னாடி வந்து மோயிசனிடம் சொன்னார். என்னன்னா, I am the Lord your God, you shall not have any other God before me. நானே கடவுள், நம்மை தவிர வேறு கடவுளர்கள் உனக்கு இல்லாமல் போவதாக. நான் ஒருத்தர் தான், நான் தான் உனக்கு மணவாளன், என்னை தவிர வேற யாரும் உனக்கு இருக்கக்கூடாது. அதே கான்செப்ட் தான் இங்க. அப்ப கடவுள் அப்படிங்கிறவரை மட்டும்தான் இவ வர்ஷிப் பண்ணணும். ஆனா ஈவ் என்ன பண்றா? now she starts worshipping the tree. ஒரு மரத்தை அவள் வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சா. இதுதான் அவ பண்ண பெரிய கிரைம். அதுதான் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. great are the virtues, doubtless, and you are a virtuous tree. You are a tree which gives lot of benefit. I don't have any doubt. 0% கூட எனக்கு டவுட் இல்லை உன் மேல. You are the best tree. உன்னுடைய ஃப்ரூட்ஸ் தான் பெஸ்ட். பட் இந்த கடவுள்னு ஒரு ஆள் இருந்தாரே, மோசக்காரன், அவன் என்ன பண்ணிட்டான்? இத இவ்வளவு காலம் எங்களிடம் இருந்து விலக்கி வைத்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றா பாருங்க. பயங்கரமா அந்த ட்ரீய அப்படியே உயர்த்தி பேசுறான். who stays too long for bone அப்படின்னா, உங்களுடைய டேஸ்ட நான் இன்னும் டேஸ்ட் பண்ண விடாம கடவுள் இவ்வளவு காலம் செஞ்சு வச்சுட்டாரு. ஆனா நீ என்ன பண்ணிருக்க? you have given eloquence to the mute beast. இந்த பீஸ்ட் வந்து பேசா மடந்தையா இருந்த அந்த பீஸ்டுக்கு நீ பேச்சாற்றலை கொடுத்து இருக்கிறாய். அண்ட் இதை பார்க்கும் பொழுது I feel that I should also taste, but God has forbidden me from tasting your fruits அப்படின்னு சொன்னோன்னே சேட்டன் வந்து என்ன பண்றான்? அப்படியே கொஞ்சம் யோசிச்சு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவ அப்படியே சேட்டனை கண்டுக்காம அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறான். என்ன சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளே வந்து உன்னுடைய கனிகளை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. பட் அந்த கடவுளே உன்னுடைய குட்னஸை பத்தி அக்னாலேஜ் பண்ணியிருக்கிறார். என்ன? he had addressed you as tree of knowledge. கடவுளே உன்னை ட்ரீ ஆஃப் நாலேஜ்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல இந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ்ல இருந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு அவளே கேட்டுட்டு என்ன சொல்றா? நான் செத்தா கூட பரவாயில்ல, சாவது என்பது ஓகே, ஆனா சாவை விட மிகவும் கொடுமையானது என்ன? ஒரு இன்னர் ஃப்ரீடத்தை எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறது. ஐ ஹாவ் இன்னர் ஃப்ரீடம், ஐ ஷுட் பி எக்ஸசைசிங் இட். என்னோட என்ன ஃப்ரீடத்தை நான் எக்ஸசைஸ் பண்ணாம இருந்தேன்னா அது சாவை விட கொரியது அப்படின்னு சொல்லிட்டு அவளே எப்படி லாஜிக்கலா ஆர்கியூ பண்ணிக்கிறா பாருங்க. when you are going after evil, sometime you will also logically argue
ஆன் பிஹாஃப் ஆஃப் ஈவில். இப்ப இவன் என்ன சொல்றான், அந்த பாம்பு உன்னுடைய கனியை சாப்பிட்டது, சாப்பிட்டு செத்தா போச்சு, சாகலையே. ஆனா அதுக்கு பதிலா ஒரு ஹையர் ஃபேக்கல்டி கிடைச்சிச்சு. த ஃபேக்கல்டி டு ரீசன், த ஃபேக்கல்டி டு ஸ்பீக். அப்ப நானும் சாக மாட்டேன். அப்ப இந்த சாவு அப்படிங்கிறத கடவுள் இன்வென்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு எங்களை பயமுறுத்துறதுக்காக. அது ஒரு த்ரெட்டனிங் டெக்னிக் அப்படின்னு அவ சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றான், இங்க இருக்கான் பாருங்க என்னுடைய ஃப்ரெண்ட், காட் இஸ் மை எனிமி. ஏன் அப்படின்னா இவ்வளவு காலம் இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரீ, அதுல இருந்து கனிகளை புசிக்க விடாம எங்களை விலக்கி வச்ச கடவுள் எனக்கு எனிமி. ஆனா எனக்கு நண்பன் யாரு, இந்த இந்த சர்பென்ட். அவன முகத்தை பாரியா எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கு. ஆனா அவ சொல்ற பாருங்க, he is far from deceit or guile. அவன் ஏமாற்றுவான் அப்படின்னு என்னால நம்பவே முடியல சார். அந்த அளவுக்கு பச்சை மண்ணு சார் அவன். அவனா போய் என்ன ஏமாத்த போறான் அப்படின்னு சொல்லிட்டு she is cursing God almost in line number 775. He feels that God keeps God keeps human beings in a state of ignorance, unaware of good and evil. And then look at the way she is venerating the tree. Fair to the eye, inviting to the taste. அதுக்கு முன்னாடி லைன் போயிருங்க. Here grows the cure of all, this fruit divine. அந்த ட்ரீயை வந்து she calls it as the cure of all. பனேஷியா, cure of all அப்படின்னா எல்லா வியாதிக்கும் மருந்து எங்க இருக்கிறது, இதோ இங்கே வளர்கிறது இந்த ஈடன் கார்டனின் மத்தியில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றா, இந்த மாதிரி ஒரு வர்ச்சுவஸ் ட்ரீய இந்த கடவுள், அந்த பாலா போன மனுஷன், அந்த பாலா போன கடவுள் எங்களை தொடை விடாம தடுத்து வச்சிருக்காரு. And this tree will free us both of body and mind அப்படின்னு அவளே என்ன பண்றா, அப்படியே பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணிட்டு என்ன பண்ண போறா, she is going to pluck and eat of the fruit of the tree. And அவ என்ன பண்றா, அப்படியே ரீச் பண்றா, அங்க ஒரு கனி இருந்தது, அந்த கனியை அப்படி பிளக் பண்ணி அந்த ஈவில் அவ. Can the R be evil? Evil R. No, sir. I'm asking a question. The R cannot be evil, but there is a adjective which is attributed to evil. So Milton is speaking all these things. She makes a very rash decision. Hand is described as a rash hand. It is called transferred epithet. What is it called? Transferred epithet. Transferred epithet. This is the figure of speech. வேற ஒரு இடத்துல பயன்படுத்த வேண்டிய அட்ஜெக்டிவை வேற ஒரு கான்டெக்ட்ல கொண்டு போய் பயன்படுத்த. So transferred epithet. Hand cannot be rash. அப்ப rash hand, evil R. அவன் என்ன பண்றா, ரொம்ப rash decision, அப்படியே கையை நீட்டினா அந்த ஈவில் அவ, அந்த அந்த நேரமே ரொம்ப மோசமான நேரம் சார். அவ பறித்தா, அப்படியே ஒரு கடி கடிச்சா, கடிச்சோன்னு நடந்ததுதான் பயங்கர பர்சானிஃபைடா டிஸ்கிரைப் பண்றாரு. The earth, இயற்கை, இந்த பூமி, felt the wound, ஒரு பெரிய காயம் ஏற்பட்டதாக இந்த earth உணர்ந்தது. அழகா ஒரு சேர்ல கால் மேல் கால் போட்டு ஜாலியா உட்கார்ந்து இருந்த நேச்சர் என்ன பண்ணுது, it from her seat sighed through all her works, gave signs of woe. அப்படியே அப்படின்னா இந்த இயற்கையை குலுங்கி குலுங்கி கதறியது, ஐயோ போச்சே, ஐயோ அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு ஒரே அழுகையா அழுதுச்சு. என்ன அழுகை எழுதுச்சு, எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு தலையில அடிச்சுட்டு அழுதுதாக ஒரு hyperbolic statement is made by John Milton. Did you understand all these things, teachers? Yes, sir. Okay. Sir,